ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கோட கான்செப்ட் 2 சால்வ் பண்ண போகிறோம். கான்செப்ட் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா லேடார் ஃப்ராக்ஷன். நம்ம கான்செப்ட் 1ல் பார்த்தீங்கன்னா டெசிமல் டு ஃப்ராக்ஷன் பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா லேடார் ஃப்ராக்ஷன். கொஷின் பாருங்கள், நமக்கு ஃப்ராக்ஷன் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு லேடார் பேஸில் இருக்கும். சரிங்களா? இதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலான்னா, இப்போ நம்ம எங்கேருந்து ஆரம்பிப்போம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கீழேருந்து ஆரம்பிப்போம். 4/5 இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும்போது நமக்கு 9/5 கிடைக்கும். 9/5ஓட ரெசிப்ரோக்கல் 5/1. இப்போ இந்த மாதிரி எழுதி ஒவ்வொரு ஸ்டெப்பாக எழுதி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வேற ஒரு ஸ்ட்ரக்சரில் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். அதை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்க, என்னன்னா இந்த கடைசியில் இருக்கிற ஃப்ராக்ஷன் மட்டும் எடுங்க. 4/5 இருக்கா, அதை எடுத்துட்டு ஃபஸ்ட்டு 4, 5 சரி, நியூமரேட்டர் ஃபஸ்ட்டாக எழுதி டினாமினேட்டர் செகண்டாக எழுதுங்க. அடுத்தது எவ்வளோ ப்ளஸ் வருதுன்னு பாருங்கள். +1 +1 +1. அப்போ எல்லாத்துக்குமே வந்து +1 யூஸ் பண்ணுறோம். அப்போ ப்ளஸ் 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 3 ப்ளஸ் இருக்கா, ரிவர்ஸ் ஆர்டரில் ஆட் பண்ணுங்க. இதுதான் கான்செப்ட். 5 + 4 9. ஏன் ஆட் பண்ணுறோன்னா இங்கே சைன் என்னவா இருக்கோ அதை தான் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ 9 + 5 14. 14 + 9 பார்த்தீங்கன்னா 23. இப்போ ஆன்சர் எப்படி பண்ணணும்னா, சரிங்களா, கொஸ்டின் பாருங்க 1+ன்னு ஆரம்பிக்குது. அப்போ 1+னா கடைசி நம்பர் இருக்கு இல்லையா, அது நியூமரேட்டர், அதோட ப்ரீவியஸ் நம்பரை டினாமினேட்டரில் எழுதும். இதுதான் ஆன்சராக இருக்கும். சரிங்களா? இப்போ இதே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1/, அப்படின்னு வருது. ஓவரால் 1/1+ இந்த மாதிரி வரும்போது அப்போ இதோட ஆன்சர் 23/14. அதோட ரெசிப்ரோக்கல் எடுத்தால் என்னவா மாறும்? 14/23. அதாவது கடைசி நம்பர் டினாமினேட்டர், அதோட ப்ரீவியஸ் நம்பர் நியூமரேட்டரில் எழுதுனா ஆன்சர் வரும். சரிங்களா? இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஓகேங்களா? செகண்ட் சம் சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் பாருங்க, சேம் அதே மாதிரி ஒரு ப்ளஸில் வரக்கூடிய ஒரு சம் தான். 2/3. 2/3 2 3 எவ்வளோ ப்ளஸ் வருதுன்னு பாருங்க. 1 2 3 4 5. 5 ப்ளஸ் எடுத்தாச்சு, ரிவர்ஸில் ஆட் பண்ணுங்க. 3 + 2 5. 5 + 3 8. 8 + 5 13. 13 + 8 21. 21 + 13 34. ஆன்சர் கடைசி நம்பர் நியூமரேட்டர், அதோட ப்ரீவியஸ் நம்பர் டினாமினேட்டர். 34/21. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. சேம் ஃப்ராக்ஷன் தான், ஆனால் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 2/3 கடைசியில் கொடுத்து எல்லாமே மைனஸில் வருது. அப்போ 2/3 எடுங்க. 2/3 எடுத்து 2 3ன்னு எழுதியாச்சு. மைனஸ் எவ்வளோ மைனஸ் வருதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5. அப்போ -1 அர்த்தம். சரிங்களா? அப்போ -2 3 4 5. இப்போ ரிவர்ஸ் ஆர்டரில் ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். 3 - 2 1. 1 - 3 -2. -2 -1 -3. அடுத்து பாருங்க, -3 ரிவர்ஸில் ஆட் பண்ணிகிட்டே வந்தோம்னா -3 -2 தானே, அப்போ என்னவா மாறும்? ப்ளஸ்ஸாக மாறும். இதோட ஆன்சர் -1 வருது. அடுத்து -1 -3 +3 மாறும். ஆன்சர் 2 +2. கடைசி நம்பர் +2 டிவைடட் பை -1. இது எப்படி எழுதலாம்? -2 மாறும். ஆப்ஷன் டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. 1 + 1 divided by 1 minus 1 divided by 1 plus ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ், ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ்னு வருது. இப்போ இந்த மாதிரி வரும்போது ப்ளஸ் மைனஸ் இல்லையா, கடைசி ஃப்ராக்ஷன் அதே தான். 1/3 1 3ன்னு எழுதுங்க. இப்போ என்ன சைன் வருதோ கீழே இருந்தால் ஆரம்பிக்கணும். சரிங்களா? ப்ளஸ், அடுத்தது மைனஸ், அடுத்தது ப்ளஸ், அடுத்து மைனஸ், ப்ளஸ்ன்னு இருக்கு. சரிங்களா? ரிவர்ஸ் ஆர்டரில் ப்ளஸ்ஸாக இருந்தால் ஆட் பண்ணுங்க. 3 + 1 4. அடுத்து மைனஸ்ன்னு இருக்கு, இப்போ மைனஸ் பண்ணோம். 3 - 4 - 3 1. அடுத்து 1 + 4 ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால 1 + 4 5. அடுத்து 5 - 1. 5 - 1 எவ்வளோ? 4.
நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸாக இருக்கனால ஆட் பண்ணுங்கள். 4 + 5 எவ்வளோ? 9. சரிங்களா? அப்போ 9 டிவைடட் பை 4. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9 டிவைடட் பை 4 இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் தான், என்டிபிசியில் கேட்டிருக்காங்க. பாருங்கள் எப்படி சால்வ் பண்ணலான்னு. அப்போ இதை சால்வ் பண்ணால் நமக்கு தெரியும். சரிங்களா? 1/5 இருக்கா? அப்போ 1/5 இருக்கு. ரிவர்ஸ் ஆர்டரில் எவ்வளோ ப்ளஸ் வருதுன்னு பாருங்கள். 3 ப்ளஸ் வருது. ஆட் பண்ணுங்க. 6 6 + 5 11 11 + 6 17. ஆன்சர் என்ன? 17 டிவைடட் பை 11 டிவைடட் பை, இப்போ இதோட ஃப்ராக்ஷன் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டிவைடட் பைன்னு இருக்கு. சரிங்களா? இப்போ இதோட ஃப்ராக்ஷன் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? கிராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 11 11 + 6 17/11 இருக்கு. சரிங்களா? இப்போ டிவைடட் பை, நமக்கு ஒரு டிவைடட் பை இல்லையா, டிவிஷன் கீழே ஒரு ஃப்ராக்ஷன் இருந்தால் என்ன பண்ணலாம்? அது இன்டூ அதோட தலைகீழ் எடுக்கலாம். சரி, அப்போ என்னவா மாறும்? 11/17 ஈக்குவல் டு 11/17 ஈக்குவல் டு நமக்கு என்னப்பா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா x/2 x/2 இருக்கு. சரிங்களா? இப்போ எது கேன்சல் ஆயிடுச்சுன்னா லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே 1 x/2. therefore x equal to என்ன? 2 கிடைக்கும். x equal to 2. ஆப்ஷன் A. நெக்ஸ்ட் சம் பாருங்க. 1 divided by 2 plus 1 divided by 3 plus 1 divided by 2 plus 1/4. சரிங்களா? அப்போ கொஸ்டின்ல என்ன வித்தியாசம்பா? இதுல 1 1 1 வர மாதிரி, இந்த பிளஸ் வர இடத்துல இல்லையா, இந்த பிளஸ் கூட பார்த்தீங்கன்னா 1 வர மாதிரி தான் நம்ம எப்படி சால்வ் பண்ணோம்? சம்மா சால்வ் பண்ணியிருந்தோம். இப்போ அதே தான் இந்த ஃப்ராக்ஷன் எடுத்துப்போம். 1 4. சரிங்களா? அடுத்தது ப்ளஸ் மேலே ப்ளஸ் எடுப்போம் இல்லையா, ப்ளஸ் 2வை எடுக்கணும். நம்ம ப்ளஸ் 1னா நமக்கு பிரச்சனையே இல்லை. சரிங்களா? ஆனால் 2 3 மோர் தென் 1 வரும்போது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணோம்? ஆன்சர் சொல்லி ஆகணும். சரிங்களா? இது இன்னொரு கான்செப்ட்னு சொல்லலாம் இதுலேயே. அப்போ +2 +3 +2 எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இதுல மேல இருக்கிற 2 கூட கிராஸா மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? மல்டிப்ளை ரிவர்ஸ் ஆர்டர்ல ஆட் பண்ணணும். இதுதான் ஸ்ட்ரக்சர். அப்போ 4 2s are 8 8 + 1 9 9 எழுதுங்க. ஓகேங்களா? அடுத்தது சேம் அதே தான். 9 3 3 கூட மல்டிப்ளை பண்ணோம், ரிவர்ஸ் ஆர்டரில் ஆட் பண்ணணும். இப்போ 9 3s are நமக்கு 27 27 + 4 = 31. அடுத்தது 31 × 2 62 ரிவர்ஸ் ஆர்டரில் ஆட் பண்ணுங்க. +9 எவ்வளோ? 71. ஓகேங்களா? என்ன ஆன்சர்? கடைசி நம்பர் 71, ப்ரீவியஸ் நம்பர் எழுதுங்க. 71 டிவைடட் பை என்ன கிடைக்கும்? 71 டிவைடட் பை 31. ஓகேங்களா? இப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா எங்கே வருதுன்னு பாருங்க. 1/ல வருது. அப்போ 1/ன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன்? கடைசி நம்பர் டினாமினேட்டரில் வரும். சரிங்களா? 1/ல வரும்போது ஆன்சர் எப்படி வரும்? கடைசி நம்பர் டினாமினேட்டர், ப்ரீவியஸ் நம்பர் நியூமரேட்டர். அப்போ நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம். 2 + 1 divided by 2 minus 1 divided by 3 minus 1 divided by 4 minus 1/4. இப்போ இதில் 1/4 எடுங்க. 1/4 எடுத்து 1 4. இப்போது ரிவர்ஸ் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வரும் இல்லையா? அப்போ 1க்கு பதிலாக இந்த இடத்துல 4 என்ன இருக்கு? 4 3 2 2 இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த 4 ப்ளஸ் மைனஸ், அப்போ என்ன பண்ணா மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணணும். மைனஸ் 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 ஒரே ஒரு ப்ளஸ் வருது. சரிங்களா? அப்போது
மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த ஸ்ட்ரக்சரில் 4 4s are 16 minus 1 என்ன வரும் 15. அடுத்தது சேம் மல்டிப்ளை பண்ணுங்க. 15 into 3 45. 45 minus 4 41. 41 into 2 82. 82 minus 15 7. 67. அடுத்து 67 into 2 134. ஆனால் இங்கே என்ன இருக்கு ப்ளஸ் இருக்கு. ரிவர்ஸ் ஆர்டரில் என்ன பண்ணணும் ப்ளஸ் பண்ணணும் 41. அப்போ ஆட் பண்ணால் 5 7 175. இப்போ கடைசி நம்பர் பார்த்தீங்கன்னா 175 டிவைடட் பை 67 இருக்கு. சரிங்களா? இப்போ டிவைட் பண்ண ஆப்ஷன் பாருங்க, மிக்சர் ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க இல்லையா. 175ல் 67 எவ்வளோ டைம்ஸ் 2 டைம்ஸ் சொல்லலாம். பட் 2 into 67 134. இங்கேயே இருக்கு பாருங்க 134. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ 41. ஒரு 2 டைம்ஸ் 67ஆல் டிவைட் பண்ணுறோம் 41 ரிமைண்டர். இதுதான் கான்செப்ட். இப்போ 2 41 டிவைடட் பை 2 போர்ஷன் எடுக்கிறேன், ரிமைண்டர் எடுக்கிறேன், எதால் டிவைட் பண்ணுறேன் 67. 2 into 41 டிவைடட் பை 67. நெக்ஸ்ட் சம் பாருங்க. கொஷின் பாருங்க 3 plus 5 divided by 5 plus 3 divided by 1 plus 7 by 5 இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 1ல் தான் சால்வ் பண்ணோம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா 1க்கு பதிலாக வேற ஒரு டிஃப்ரெண்ட் நம்பர் வருது இல்லையா. இப்படி வரும்போது எப்படி சால்வ் பண்ணலாம்? அப்போ 7 5 கடைசி ஸ்டெப் 7 5 எடுங்க. எவ்வளோ ப்ளஸ் வருதுன்னு பாருங்க. கூடவே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வருது 1 5 3 1 5 3 எடுங்க. இந்த 3ஐயும் இந்த 5ஐயும் என்ன பண்ணணும்னா இங்கே டிவைட் பண்ணணும். 3 இந்த இடத்துல 5ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ ஸ்ட்ரக்சர் பாருங்க, இது எல்லாமே ப்ளஸில் இருக்கிறதுனால 1 5s are 5. 5 plus 7 எவ்வளோ 12. ஓகேவா? இப்போ 12 3ஆல் டிவைட் பண்ணுங்க. இதுதான் ஸ்ட்ரக்சர். 3ஆல் டிவைட் பண்ணும்போது 4ன்னு கிடைக்கும். 4 5s are 20. ஏ ப்ளஸ் தான் இருக்கு. 20 + 5 இந்த இடத்துல ஆட் பண்ணணும். ரிவர்ஸ் ஆர்டரில் ஆட் பண்ண எவ்வளோ 25. 25 டிவைட் பண்ணால் 5. அப்போ 5 தான் இந்த பிளேஸில் வரும். 5 3s are 15. 15 + 4 எவ்வளோ 19. ஆன்சர் பார்த்தீங்கன்னா கடைசி நம்பர் 19, ப்ரீவியஸ் நம்பர் 5. 19 டிவைடட் பை 5. நெக்ஸ்ட் சம் பாருங்க. 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் கடைசியில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/4ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அதாவது 4 - 5 டிவைடட் பை 1 + 1 டிவைடட் பை 3 + 1 டிவைடட் பை 2 + 1/4. 1/4 எடுத்தாச்சு, அது 1/4ன்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 2, அடுத்தது 3, அடுத்தது 1, அடுத்தது 4. ஆனால் இந்த 4ங்கிறது மைனஸ், மீதி எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போ ரிவர்ஸ் ஆர்டரில் ப்ளஸ் பண்ணணும், கடைசியில் மட்டும் மைனஸ் பண்ணுற மாதிரி. சரியா? ஆனால் கடைசியில் நமக்கு ஒரு 5 இருக்குது. சரி, அப்போ இங்கே என்ன வரும்னா இங்கே இருக்கிற நம்பர் இதை சேர்க்கக்கூடாது. சரிங்களா? 1 1 5. அப்போ 1 1 5 இந்த இடத்துல வரும். சரிங்களா? 4 2s are 8. 8 + 1 9. 9 டிவைடட் பை 1 9 தான். மறுபடியும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 9 3s are 27. 27 + 4 31. 31 கிராஸ் பண்ணிங்கன்னா 31 9 பார்த்தீங்கன்னா 40. இப்போ 40யை 5ஆல் அடிச்சோம்னா 8. 8 5 8 4s are 32. மைனஸ் என்ன வரும் மைனஸ், இங்கே மைனஸ் இருக்கா, அப்போ மைனஸ் பண்ணணும். அப்போ 31 மைனஸ் பண்ணணும். இப்போ 31 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும் 1. இங்கே 1 வரும். அப்போ கடைசி நம்பர் 1. ஆன்சர் பார்த்தீங்கன்னா எப்படி எழுதுவோம்? கடைசி நம்பர் 1, அதோட ப்ரீவியஸ் நம்பர் என்னப்பா
8. 1/8. Option B. Next sum பாருங்க. 1 divided by இருக்கு. 1 divided by 1 plus 2 divided by 1 plus 3 divided by 1 plus 4 by 5. 4 by 5 எடுங்க. 4, 5 எழுதியாச்சு. இப்போ இங்க இருக்கிற நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கு? 1 1 1 பிளஸ்ஸா இருக்கு. சரிங்களா? அப்போ 1 1 1 பிளஸ் 1 பிளஸ் 1 பிளஸ் 1 எடுத்துக்கலாம். சரியா? அடுத்தது இந்த 4 விட்டுறணும். 3 ஏன்னா ஏற்கனவே எடுத்தாச்சு இல்லையா? அப்போ வேற நம்பர் என்ன? 3 2. 3 2வால் என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். பட் 3 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 5 + 4 9. 9 3ஆல் டிவைட் பண்ணால் 3 1 3s 3 3 + 5 8. 8 2ஆல் டிவைட் பண்ணால் 4 1 4s 4 4 + 3 7. ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு 1/ல இருக்கு. அப்போ 1/னா நமக்கு என்ன வரும்? செகண்ட் நம்பர் நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த கடைசி நம்பர் டினாமினேட்டர், அதோட ப்ரீவியஸ் நம்பர் நியூமரேட்டர் வரும். 4/7. ஆப்ஷன் பி. இதான் வித்தியாசம். 1/ல வரும்போது செகண்ட் நம்பர் நியூமரேட்டர், கடைசி நம்பர் டினாமினேட்டர்னு எழுதும். நெக்ஸ்ட் சம். இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சம்னா கொஸ்டின் பாருங்க. 1 divided by a plus 1 divided by b plus 1 divided by c. சரிங்களா? என்னன்னா இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஸ்ட்ரக்சர் வருதுன்னா இங்கே ஏ பி சி இந்த ஸ்ட்ரக்சரில் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது எப்படி சால்வ் பண்ணலான்னா இதோட ரெசிப்ரோக்கல் எடுங்க. 29 divided by 30. 29ல் 13 பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம்ஸ் வருதுன்னு பாருங்க. எவ்வளோ டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ் வரும். 26. பேலன்ஸ் எவ்வளோனா நமக்கு ப்ளஸ். அப்போ இது எப்படி எழுதலாம்னா 26 3/13. அடுத்தது இங்கே என்ன ஃப்ராக்ஷன் வருதோ அது மறுபடியும் எடுங்க. அதோட ரெசிப்ரோக்கல் எடுங்க. 13/3. இப்போ 13/3. 13ல் 3 எவ்வளோ டைம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ டைம்ஸ் வரும்? 4. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 1/3. அடுத்த 1/3 எடுங்க. சரிங்களா? அப்போ 3/1 கிடைக்கும். சரிங்களா? 3/1. இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா என்னன்னா இதுதான் ஏ. சரி, நமக்கு 3 தானே கிடைக்கும். சரிங்களா? அப்போ இதில் ஏங்கிறது 2, பிங்கிறது பார்த்தீங்கன்னா 4, சிங்கிறது பார்த்தீங்கன்னா 3. பிசி ஈக்குவல் டு 4, சிசி ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? 3ன்னு கிடைக்குது. நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க 2 + 3/13 4 + 1/3. சரிங்களா? அப்போ இதில் என்ன கேட்டிருக்கான்? a minus b plus c. a is equal to 2, b is equal to -4 plus 3. என்ன வரும்? 5. 5 minus 4 1. கிளியரா புரிஞ்சுங்களா? அப்போ கொடுத்துருக்கிற நம்பரோட ரெசிப்ரோக்கல் எடுங்க. 29 30 எவ்வளோ டைம்ஸ் வருதோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஏ. சரிங்களா? அடுத்தது பேலன்ஸ் என்ன வருதோ அது மறுபடியும் அதோட ரெசிப்ரோக்கல் எடுங்க. 13/3. சரிங்களா? 13/3ல நமக்கு என்ன வருது? 4 டைம்ஸ் வரும். 1/3. அடுத்தது 1/3 டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு பேலன்ஸ் வருமா? வராது. சரிங்களா? அப்போ இதோட பார்த்தீங்கன்னா சம்ம இதோட நிப்பாட்டிடுங்க. அப்போ ஏ பி கடைசியில் இருக்கிற இந்த 1/3ல சி கடைசி நம்பர் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா சியா இருக்கும். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சம் 17/16 கொடுத்துருக்காங்களா? சரிங்களா? இப்போ இதோட ரெசிப்ரோக்கல் 60 / 17. 60ல் 70 எவ்வளோ டைம்ஸ் வரும்? நமக்கு 3 டைம்ஸ். 3 × 17 பார்த்தீங்கன்னா 15. பேலன்ஸ் எவ்வளோ? 9. 9/17.
அடுத்தது இதோட ரெசிப்ரோக்கல் எடுங்க. 17/9. 17ல் 9 பார்த்தீங்கன்னா 1 டைம் தான் வரும். 1 ப்ளஸ் பேலன்ஸ் எவ்வளோ? 9னா நமக்கு 8. 8/9. அப்போ 8/9 பார்த்தீங்கன்னா மறுபடியும் 8/9 பார்த்தீங்கன்னா 9/8ன்னு எடுப்போம். 9ல் 8 பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம்ஸ்? 1 டைம்ஸ் பேலன்ஸ் 1/8. சரிங்களா? அப்போ A is equal to A 3, B is equal to 1, C is equal to 1, Dங்கிறது இந்த 8. D is equal to 8. சரிங்களா? அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? A plus B plus C plus D தானே கேட்டிருக்கான். 13. கடைசி நம்பர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 13 கிடைக்கும். நெக்ஸ்ட் சம் பாருங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சம். 2B3Cன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃப்ராக்ஷன் எடுங்க. ஃப்ராக்ஷன் எடுத்தீங்கன்னா என்ன ஃப்ராக்ஷனாக இருக்கோ 30/43. அப்போ அதோட ரெசிப்ரோக்கல் 43/30 எடுத்தாச்சு. 43ல் 30 பார்த்தீங்கன்னா 1 டைம், ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 13/30. அடுத்து பார்த்தீங்கன்னா 30/13 எடுக்கணும். இப்போ 30ல் 13 பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ். சரிங்களா? ப்ளஸ் நமக்கு பேலன்ஸ் எவ்வளோன்னு பாருங்க, 4/13. 4/13. அடுத்து 13/4 எடுப்போம். 13/4ல் நமக்கு 3 டைம்ஸ் வருது, ப்ளஸ் 1/4. சரிங்களா? இப்போ இது பார்த்தீங்கன்னா A is equal to என்ன? 1. சரிங்களா? அடுத்தது 2B. 2B is equal to என்ன? 2 கிடைக்குது. அப்போ B is equal to என்ன வரும்? 1 வரும். சரிங்களா? அடுத்து 3C is equal to என்ன வருது? 3. அப்போ கேன்சல் பண்ணால் C is equal to 1. D is equal to கடைசியில் இருக்கிற 4. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 1 + 1 + 1 + 4. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 7. சரிங்களா? இதுதான் கான்செப்ட். 2B. சரியா? 2Bங்கிற இடத்துல என்ன இருக்கு? 2 தான் இருக்கு. அப்போ 2B is equal to 2 இருக்கும். கேன்சல் பண்ணால் B is equal to 1 இருக்கும். நெக்ஸ்ட் 45/53. என்ன பண்ணுவோம்? 53-ஐ 45ஆல் டிவைட் பண்ணணும். சரிங்களா? டிவைட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ டைம்ஸ் வரும்? 1 டைம்ஸ் ப்ளஸ் பேலன்ஸ் எவ்வளோன்னு பாருங்க, 45. 8/45. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 45/8ன்னு எடுப்போம். 45ல் எவ்வளோ டைம்ஸ் வரும்? 5. 40 ரிமைனிங் 5/8. அடுத்தது 5/8 எடுங்க. அது என்னவா எடுப்போம்? 8/5. 8ல் 5 எவ்வளோ டைம்? 1. சரியா? பேலன்ஸ் எவ்வளோ? நமக்கு 3. 3/5. ஆனால் நம்ம கொஸ்டினில் பாருங்கள், கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா -2/5ன்னு வரும். சரிங்களா? -2/5. அப்போ 8/5 நம்ம எடுக்கும்போது எப்படி எடுக்கலாம்னா, டிவைட் பண்ணால் 1 + 3/5. இதை கிராஸ் பண்ணால் நமக்கு 8/5. சரிங்களா? இதே பார்த்தீங்கன்னா 8/5 வேற எப்படி எழுதலாம்னா மைனஸில் எழுதலாம். 2 - 2/5. எப்படி எடுத்து பாருங்க. 2 5s are 10. 10 - 2 எவ்வளோ? 8 தானே? 8/5 தானே? ஓகேவா? அப்போ ஏன் மைனஸ் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோன்னா, நமக்கு 2/5 கடைசி ஃப்ராக்ஷன் எப்படி இருக்கு? -2/5 இருக்கு. இப்போ 2 - 2/5 எடுத்தால் தான் நமக்கு 8/5 கிடைக்கும். இந்த இடத்துல 2 வரும். அப்போ இதில் A is equal to என்ன? 1. B is equal to என்ன? A is equal to 1. B is equal to 5. C is equal to 2 இருக்கு. சரிங்களா? அப்போ கொஸ்டின் பாருங்க, 4A + B 4A + B +
3c எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 4 + 5 3 2s are 6 ஆட் பண்ணிங்கன்னா 15. 4a - b ஒரே நிமிஷம் என்ன கிடைக்குது? a is equal to 1, b is equal to 5 c is equal to 2 இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல இதில் கொஷினில் ஒரே ஒரு இடத்துல நமக்கு இந்த இடத்துல மைனஸ் வரும். சரிங்களா? இதை மாற்றிக்கங்க. மைனஸ் வரும்போது -b. இப்போ -bயாக இருந்தால் என்ன வரும்? 4a 4 தான் -b. சரிங்களா? அப்போ 4 - -1 6 5ன்னு வரும் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. இப்போ இதில் கொஷினில் 4a - b + 3cன்னு மாற்றிங்க. நெக்ஸ்ட் சம் பாருங்க. சேம் அதே மாதிரி சம்னா 79 ÷ 29 கொடுத்துருக்காங்க. இதில் எவ்வளோ டைம்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டைம்ஸ். 2 + 58 பேலன்ஸ் எவ்வளோ? 21. 21 ÷ 29. 29 ÷ 21 எடுப்போம். சரிங்களா? எடுக்கும்போது நமக்கு எவ்வளோ டைம்ஸ் வருது? 1 டைம்ஸ் பேலன்ஸ் 8/21. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குன்னா 2 இருக்கு. சரிங்களா? அப்போ நம்ம இது என்ன பண்ணுவோம்னா ஒரு 2 வரணும்னா 2 × 8 வந்து 2 × 4ன்னு எடுக்கிற மாதிரி. சரிங்களா? அப்போ அந்த இடத்துல 2 வரும். ஃப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 21 ÷ 4 வரும். சரிங்களா? அதை வந்து பிரித்து எழுதுகிற மாதிரி வரும். அடுத்தது 21ல் 4 5 டைம்ஸ் ப்ளஸ் 1/4. இப்போ ஸ்ட்ரக்சர் கிடைக்குதா? இந்த ஃப்ராக்ஷனை தான் எடுக்கிறோம். இங்கே 2 இருக்கிறதுனால இங்கே இப்போ ஒரு 2 வருதுன்னா நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். அதான் கான்செப்ட். ஓகேவா? அப்போ a is equal to 2, b is equal to 1, c is equal to a x இல்லையா? x equal to 2, y is equal to 1, z is equal to 5 இருக்கு. சரிங்களா? கொஸ்டின்ல 2x + 3y - z is equal to கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 4 4 + 3 - 5. 4 + 3 7 7 - 5 2. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2. ஆப்ஷன் டி. எஸ்எஸ்சி என்டிபிசி லெவலில் வரக்கூடிய சம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கடைசியாக சால்வ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மெயின்ஸ் லெவல்லையும் நம்ம கொஸ்டின் கேட்டது சால்வ் பண்ணியிருக்கோம். சரியாப்பா? இப்போ இதில் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.